வணக்கம். கேரட் அல்வா எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ கேரட் நல்லா அலசிட்டு தோல் சீவி எடுத்துக்கணும். இதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். 1/2 கிலோ சர்க்கரை. கேரட் எந்த அளவு எடுக்கிறோமோ அதே அளவு சர்க்கரை எடுத்துக்கணும். வெல்லம், கருப்பட்டி எது வேணாலும் எடுத்துக்கலாம். நெய் 150 கிராம். ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிறதுனா 100 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் அளவு பால். முந்திரி பருப்பு இல்லைன்னா பாதாம் பருப்பு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். ஏலக்காய் தூள் கொஞ்சம். கேரட்டில் குக்கரில் சேர்த்துருக்கேன். எடுத்துருக்க பால் சேர்த்து வேக விட்டு எடுத்துக்கணும். அடிக்கனமான கடாய் வச்சுக்கணும். கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு பாதாம் முந்திரி எது எடுத்துருக்கீங்களோ அதை வறுத்து எடுத்துக்கணும். 3 விசில் விட்டுருக்கேன். பாத்திரத்தில் சேர்த்து வேக விடுறதுனால வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். கேரட் வெந்ததுக்கப்புறம் மீதமுள்ள பாலை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். கேரட் கூடவும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கேரட் வெந்ததுக்கப்புறம் மீதமுள்ள பால் நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ பாதாம் வறுத்த அதே பாத்திரத்தில் இந்த கேரட்டை சேர்த்து கிளறணும். நான்ஸ்டிக்கில் செஞ்சிங்கன்னா ஒட்டாமல் மட்டும்தான் வரும். சரியான பதம் இந்த மாதிரி பாத்திரத்தில் தான் வரும். மிக்சியில் அரைக்க சேர்த்தது போக மீதம் இருக்கிற பாலையும் இதிலே சேர்த்துக்கிறேன். ஒரு 2-3 நிமிஷம் இதே மாதிரி கிளறிட்டு அதுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்து கிளறலாம். சர்க்கரை சேர்த்து கிளறேன். சர்க்கரை சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். தூரில் பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்பப்போ நெய் சேர்த்து கிளறிக்கிட்டே இருக்கணும். கரண்டி கொஞ்சம் நீளமான கரண்டியாக வச்சு கிளறுங்க. இல்லைன்னா அது கொதித்து கையெல்லாம் தெரிக்கும். அதே மாதிரி அகலமான கடாயாக இருந்ததுன்னா சீக்கிரம் தயாராகிடும். நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். கையில் ஒட்டாத பதம் வரணும். பாத்திரத்துலேயும் ஒட்டக்கூடாது. நல்லா சுருண்டு வரும். இப்போ நல்லா இறுகி வருது. அடுப்பு சிம்மில் வச்சும் கிளறக்கூடாது. அந்த மாதிரி கிளறினோம்னா ரொம்ப நேரம் ஆகும் இறுகி வர்றதுக்கு. கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப கிளற முடியாமல் கருகிற மாதிரி இருந்ததுன்னா மட்டும் சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சுருண்டு வரணும். நம்ம கரண்டியில் சுத்தையில் அந்த கரண்டியிலே எல்லாம் சுற்றி வரணும். இப்போ அல்வா பதம் வந்துடுச்சு. இதான் அந்த பாத்திரத்தில் ஒட்டாத பதம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஏலக்காய் தூள், வறுத்து வச்சிருக்க பருப்பு கலந்து விட்டுட்டு அடுப்பா பண்ணிடலாம். இப்போ கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நன்றி.